நீங்க நம்ம நகரத்தார் பாருங்க நம்ம நகரத்தார் டிவியை. நம் சமூக நிகழ்வுகள், பொது நிகழ்வுகள், இலக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் கண்டு கழியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இன்றைக்கு 212 வருடங்களுக்கு பிறகு காசியிலே நாம் புதிய சத்திரத்தை கட்டிக்கொண்டிருக்கின்றோம். இந்த சத்திரத்தை கட்டுவதற்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் வருடம் பாரத நாட்டின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ஜி அவர்கள் வருகை புரிந்து அடிக்கல் நாட்டினார்கள். அதன் பிறகு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி நமது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து, அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்து அற்புதமாக நமக்கு அந்த ஜேசிபியை இயக்கி வானம் தோண்டுகிற நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு ராஜலிங்கம் ஐயா அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களின் சார்பாகவும், நகரத்தார் பெருமக்களின் சார்பாகவும், யுஆர்சி நிறுவனத்தின் சார்பாகவும், ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொண்டு இந்த கட்டிடம் மிகச்சரியாக ஒரு ஆண்டு 3 மாதங்களில், அதாவது 15 மாதங்களில் ஆல்மோஸ்ட் 85% நிறைவடைந்து விட்டது. இன்னும் 15% பணிகள், இன்டீரியர் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வாசல் கால் வைக்கின்ற நிகழ்வு மிக அற்புதமாக யுஆர்சி நிறுவனத்தார்களால் நடத்தப்பட்டது. நேற்று மாலை நாங்கள் மண்டல கமிஷனராக, டிவிஷனல் கமிஷனராக பதவி உயர்வு பெற்றிருக்கின்ற திரு ராஜலிங்கம் ஐயா அவர்களை அவர்களுடைய அலுவலகத்தில் சந்தித்து இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்தோம். அதற்கிணங்க அவர்களும் இந்த இனிய நிகழ்வில் இன்று காலை மிகச்சரியாக 7 மணிக்கு வந்து நம்மோடு இருந்து இந்த ஒரு புனிதமான, அற்புதமான, ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வை அவர்கள் துவக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த சத்திரமானது அடுத்த 225 வருடங்களுக்கு வாரணாசியிலே வருகின்ற யாத்ரீகர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த சத்திரம் கட்டுவதற்கு சற்றேறத்தாழ 50 கோடி ரூபாய்களை நன்கொடைகளாக வழங்கிய நகரத்தார் பெருமக்களுக்கும், ஆர்கிடெக்டாக இருந்து சிறந்த பணிகளை ஆற்றிய வலைப்பட்டியை சார்ந்த ஆர்கிடெக்ட் திரு பெரியண்ணன் அவர்களுக்கும், யுஆர்சி நிறுவனத்தார்களுக்கும், இன்டீரியர் ஆர்கிடெக்டாக இருந்து செயல்பட இருக்கின்ற திரு ரவீந்திரன் அண்ணன் அவர்களுக்கும், இங்கு மேலாளர்களாக இருந்து சரவணன் அவருடைய தலைமையின் கீழ் 250 உழைப்பாளர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, சம்போ சுவாமிகள், நம்ம சத்திரத்தில் இருக்க ஜெனரல் மேனேஜர் திரு சிவசுப்பிரமணியம் அண்ணன் மற்றும் கண்ணப்பண்ணன், அத்துணை பேருக்கும் காசி சத்திரத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் உரித்தாக்கிக் கொண்டு இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து இந்த நிலை கதவு வைக்கின்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பூஜைகளை போட்டு சிறப்பு செய்த டிவிஷனல் கமிஷனர் திரு ராஜலிங்கம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடையை போற்றி கௌரவிப்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறோம். ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் அவர்களுக்கு டிவிஷனல் கமிஷனர் அவர்கள் பொன்னாடையை போட்டு கௌரவிப்பார்கள்.
பிசினஸ் ஹெட் திரு முருகன் அவர்களுக்கு டிவிஷனல் கமிஷனர் அவர்கள் பொன்னாடியை போட்டு கௌரவிப்பார். இன்டீரியர் ஆர்கிடெக்ட் திரு ரவீந்திரன் அண்ணன் அவர்களுக்கு டிவிஷனல் கமிஷனர் அவர்கள் பொன்னாடை. நம்ம இந்த செட்டிநாட்டிலிருந்து, அதாவது காரைக்குடியிலிருந்து பர்மா தேக்கில் செய்யப்பட்ட இந்த நிலை கதவுகளை அங்கிருந்து செய்து நேற்று இரவு மிகச்சரியாக 12 மணி அளவில் அந்த நிலை கதவுகள் இங்கு வந்து சேர்ந்தது. இந்த பணிகளை மிகச்சிறப்பாக செய்திட்ட திரு கன்னியப்பன் அண்ணன் அவர்களுக்கு டிவிஷனல் கமிஷனர் அவர்கள்